பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால், கொஞ்ச காலத்தில் எல்லாம் மாறும். மாறும் என்ற வார்த்தையை கேட்டவுடன் நம்முடைய உள்ளத்தில் புத்துணர்ச்சி ஏற்படுகின்றது. மாற்றத்திற்காகத்தான் நாம் எல்லோரும் காத்திருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் இது மாறிவிடாதா? இதில் ஒரு மாற்றம் கிடைக்காதா? வேலையில் ஒரு மாற்றம், உடல் சுகத்தில் ஒரு மாற்றம், வாழ்க்கையில் ஒரு மாற்றம், நாம் எதிர்பார்ப்பதில் ஒரு மாற்றம் என்று மாற்றத்திற்காகத்தான் எல்லோரும் இந்த நாட்களில் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் மாறும். கொஞ்ச காலத்தில் எல்லாம் நிச்சயமாக மாறும். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுரு அதிகாரம் 5 இறைவார்த்தை 10. சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். இந்த துன்பம், உபத்திரம் எல்லாமே கொஞ்ச காலம்தான். எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமானது கிடையாது. காலத்தில் பல காலங்களை நாம் பார்க்கின்றோம். கோடைக்காலம், குளிர்காலம், இப்படி காலங்களுக்கே மாற்றம் இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்வுக்கு மாற்றங்கள் இருக்காதா? நம்முடைய வாழ்வை மட்டும் ஆண்டவரால் மாற்ற முடியாதா? இன்று உங்கள் வாழ்வில் நீங்கள் கடந்து கொண்டிருக்கும் எந்த துன்பமாக இருந்தாலும் அவைகளில் இருந்து நமக்கு கொஞ்ச காலத்தில் இறைவன் மாற்றங்களை தந்து விடுவார். நீங்கள் தீர்மானம் செய்யாதீர்கள், என் வாழ்க்கை அவ்வளவுதான், இப்படித்தான், எதுவுமே மாறாது என்று நீங்களே நினைத்து விடாதீர்கள். நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய சக்தி இறைவனிடத்தில் இருக்கின்றது. இந்த கொஞ்ச காலத்தில் நாமும் கூட நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கின்றோம். மனிதர்களை பற்றி, மனித சுபாவங்களை பற்றி, மனித குணங்களை பற்றி, நம்மோடு பழகுகிறவர்களை பற்றி, இப்படி பல வகையான சுபாவங்களையும் மாற்றங்களையும் நாமும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். நாம் எதிர்நோக்கும் மாற்றங்கள் வரும் வரை, ஏதோ ஒரு கட்டத்திற்காக, ஏதோ ஒரு நிகழ்வுக்காக ஆண்டவர் இந்த நாளில் நமக்கும் ஒரு பயிற்சியின் காலமாக வைத்திருக்கின்றார். இது மாறிவிடாதா, அது மாறிவிடாதா, இது நடந்து விடாதா என்று எதிர்நோக்கி காத்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்குமே இந்த காலத்தில் ஆண்டவர் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்துத்தான் இருக்கின்றார். நாம் கற்கின்ற காலத்தில் இருக்கின்றோம். நமக்கு தெரியாத அநேகவற்றை இந்த காலத்தில் நாம் தெரிந்திருக்கின்றோம். இவர்கள் இப்படித்தான், என்னுடைய வாழ்வு இப்படிதான் என்று நாம் தீர்மானித்திருக்கின்ற அநேக காரியங்களை இந்த நாளில் இறைவன் வெட்ட வெளிச்சமாய் காட்டியிருக்கின்றார். இவர்கள் இவ்வாறு கிடையாது, இவர்களுடைய சுபாவம் இப்படி கிடையாது, நீ எல்லோரையும் நம்பக்கூடாது. இதோ இந்த காலத்தில் உனக்கு பலதரமான காரியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய காலமாக ஆண்டவர் வைத்திருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்காது, இது இப்படித்தான் இருக்க போகின்றது, நான் இதை சகித்து கொண்டுதான் வாழ வேண்டும் என்று நாமே தீர்மானம் செய்கின்றோம் அநேக நேரங்களில். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீயே தீர்மானித்து விடாதே, எல்லாவற்றையும் நான் மாற்றி தருவேன். சிறிது காலம் துன்பங்களுக்கு பின் இதோ நிச்சயமாக உன்னை நான் உறுதிப்படுத்துவேன், பலப்படுத்துவேன், நிலை நிறுத்துவேன் என்று அவர் கூறுகின்றார். அநேகருடைய வாழ்வில் சில பிரச்சனைகளை பார்த்து இப்படிதான் இருக்கும், இறுதி வரை இப்படியே இருந்துவிடும் என்று நாம் முற்றுப்புள்ளி வைக்கின்றோம். ஆனால் இறைவன் நினைத்தால் அந்த முற்றுப்புள்ளிக்கு பக்கத்தில் இன்னொரு புள்ளியை வைத்து அதை தொடராக அவர் மாற்றக்கூடும். அதை புதிய படைப்பாக மாற்றக்கூடும், புதிய காரியமாக மாற்றக்கூடும். இதுதான் முடிவு என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் இறைவன் சொல்லக்கூடிய பதில் இன்னதென்றால், இது கொஞ்ச காலம் மட்டும்தான், இது தற்காலிகமானது மட்டும்தான், இது நிரந்தரம் என்று நீ தீர்மானித்து விடாதே. நீ எதிர்நோக்கி இருக்கின்ற காரியத்தில் மாற்றங்கள் இருக்கும். உன்னோடு பயணிக்க கூடியவரிடத்தில் மாற்றங்கள் இருக்கும். என் பிள்ளைகள் மாறிவிட மாட்டார்களா? என் கணவன் மாற மாட்டாரா? என் மனைவியின் சுபாவம் மாறாதா? என் பெற்றோர் மாற மாட்டார்களா? இதோ நான் வேலை செய்கின்ற இடத்தில் என்னோடு பழகுகிறவர்கள் மாறிவிட மாட்டார்களா என்று நிறைய மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம்.
இப்படியே இருந்து விடுமா அல்லது இந்த சூழ்நிலைதான் நிரந்தரமா என்று பயப்படுகின்றோம் சில நேரங்களில். ஆனால் ஆண்டவர் கூறுகின்றது, இது கொஞ்ச காலம் மட்டும்தான், இது தற்காலிகமானதுதான். இந்த காலத்தில் நீ உன்னை சிறப்படுத்திக்கொள், சீர்படுத்திக்கொள், இதோ தைரியமாயிரு, உன்னை நான் பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, இந்த வசனம் இந்த நாளில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அநேகர் நம்முடைய வாழ்வில் சில மாற்றங்களை எதிர்கொண்டு காத்திருக்கின்றோம். அந்த மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்று ஆண்டவர் உறுதி கூறுகின்றார். இதோ அவரே சொல்லுகின்ற வார்த்தை, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற செய்து கடைசியில் உன்னை நிலை நிறுத்துவார். உச்சியிலும் உயரத்திலும் உன்னை நிலை நிறுத்துவார். இது என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று ஆண்டவர் காண்பிக்கக்கூடிய நாட்கள் வரும். அதுவரை நாம் ஆண்டவருக்குள் காத்திருப்போம். இது கொஞ்ச காலம் மட்டுமே என்ற எண்ணத்தோடு பயணிப்போம். சிறிது காலத்தில் முடியக்கூடிய துன்பம்தான், சிறிது காலத்தில் இது மாறக்கூடிய பிரச்சனை தான் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பயணிப்போம். நிச்சயமாக எல்லாவற்றிலிருந்து தேவன் நமக்கு மாற்றங்களை கொடுப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா. இரக்கமே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்து எங்களோடு கூட இந்த நாளில் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ மாற்றங்களை கொடுக்கிற நீர் எங்கள் வாழ்வில் இருக்கின்றீர். மாற்றங்களை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். ஸ்தம்பித்து போன எல்லா காரியத்தையும் நீர் மாற்றங்களை ஏற்படுத்துவீர். எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் மாறுதலாய் மாற்றி தருவீர். இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரருக்கும் அவரவர் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற மாற்றங்களை நிச்சயமாய் நீர் கொடுப்பீர் என்று நாங்கள் முழு மனதோடு நம்புகிறோம். இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். உயிருள்ள தகப்பனே, ஆமேன். என் வாழ்வின் மாற்றத்துக்கு காரணர் அவரே, என் வாழ்வின் மேன்மைக்கு இயேசு ஒருவரே. நீயும் அவரை நம்புவாயானால் உன் வாழ்வை செழிப்பாக மாற்றுவார், 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 உன் வாழ்வை மாற்றுவார்.